அண்மை செய்தி. சென்னை அருகே திருமுல்லைவாயலில் அடுக்குமாடி குடியிருப்பில் தந்தை மகள் சடலங்களாக மீட்கப்பட்ட வழக்கில் துப்பு துலங்கியது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சென்னை அருகே திருமுல்லைவாயலில் அடுக்குமாடி குடியிருப்பில் பூட்டிய வீட்டிற்குள் தந்தை மகள் சடலமாக மீட்கப்பட்ட வழக்குல பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை பகுதியை சேர்ந்தவர் சாமுவேல் எபினேசர். 34 வயதான இவர் ஆஸ்திரேலியாவை மருத்துவம் படித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் திருமுல்லைவாயில் விஜிஎன் குடியிருப்பில் வாடகைக்கு தங்கியிருக்கிறார். இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏஎன் சிந்தியா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவரது தந்தை சாமுவேல் என்பவர் சிறுநீரக நோயாளி என்று கூறியதால் இருவரையும் அழைத்து வந்து அடிக்கடி சிகிச்சைக்காக சென்னை வந்திருக்கிறார். சென்னை வந்துவிட்டு வேலூர் செல்வது சிரமமாக இருக்க கூடும் என்பதனால இந்த அடுக்குமாடி குடியிருப்புல பிப்ரவரி மாதம் முதலே இவர்களை வாடகைக்கு அறை எடுத்து தங்க வைத்திருக்கிறார்கள். கடந்த செப்டம்பர் மாதம் அவரது தந்தை சாமுவேல் திடீரென உடல்நலை குறைவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இவரை சொந்த ஊருக்கு எடுத்து செல்வது தொடர்பாகவும் இவர் உயிரிழந்தது தொடர்பாகவும் சிந்தியாவுக்கும் இந்த மருத்துவராக இருக்கக்கூடிய சாமுவேல் எபினேசருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அது முக்கிய நிலையில சிந்தியாவை தாக்கி கீழே தள்ளியதாகவும் அவர் கீழே விழுந்ததில் அடிபட்டு உயிரிழந்திருக்கிறார். அவர் உயிரிழந்ததை உறுதிப்படுத்திய மருத்துவர் அவரை அந்த 2 சடலங்களையும் வீட்டுக்குள்ளேயே பூட்டிவிட்டு ஏசி மற்றும் கெமிக்கல் சிலவற்றை தூவிவிட்டு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் முதல் தற்போது வரை அந்த வீடு பூட்டியிருந்த நிலையில அருகே இருக்கக்கூடிய நபர்கள் கொடுத்த தகவலின் பேரிலும் அதே போல சிந்தியா மற்றும் சாமுவேல் காணாமல் போன தொடர்பாக உறவினர் கொடுத்த தகவலின் பேரிலும் தற்போது திருமுல்லைவாயல் போலீசார் இந்த வழக்கை தூசி தட்டி அந்த வழக்கில் துப்பு துலக்கி இருக்கிறார்கள். குறிப்பா சாமுவேல் என்ற மருத்துவரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த 2 சடலங்களும் துர்நாற்றம் வீசாமல் இருப்பதற்காக எந்த மாதிரியான ரசாயனங்கள் கெமிக்கல்கள் அவர்கள் மீது சடலங்கள் மீது வீசப்பட்டது போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியிலையும் திருமுல்லைவாயல் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று மாலை அந்த குடியிருப்பு வாசல் கொடுத்த தகவலின் பேரில் தான் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த சடலங்களை மீட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணையில மருத்துவர் கொலை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வீட்டை பூட்டி விட்டு காஞ்சிபுரம் சொந்த ஊரான காஞ்சிபுரத்துக்கு இந்த மருத்துவர் தப்பி சென்றதும் நேற்று இரவே தனிப்படை போலீசார் அங்கு சென்று அவரை கைது செய்து தற்போது திருமுல்லைவாயல் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்வதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இன்ஸ்டாகிராம் மூலமாக ஏற்பட்ட ஒரு நட்பு 2 உயிர்களை பறித்திருக்கிறது. இது தொடர்பாக மருத்துவரையும் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகிறது.